5 ஆண்டுகள் இடைவெளிக்குப் பிறகு ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான் வட அமெரிக்காவின் 13 பெரும் நகரங்களில் மார்ச் 21 முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை தொடர் இசை நிகழ்ச்சி நடத்தப் போகிறார். இதனை அவரே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 1992இல் ரோஜா படம் மூலம் இசை அமைப்பாளராக அறிமுகமாகி 23 ஆண்டுகளில் 100க்கும் அதிகமான பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார் ரஹ்மான். தமிழ், தெலுங்கு, இந்தி மற்றும் ஆங்கில பாடல்களுக்கு இசையமைத்துள்ள ஏ.ஆர். ரஹ்மான் இன்று பாலிவுட்டிலும் சர்வதேச சினிமாவிலும் பெரிதும் விரும்பப்படும் இசையமைப்பாளராக திகழ்கிறார். ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்காக சிறந்த பாடல் மற்றும் அசல் இசைக்கோர்வைக்காக 2 ஆஸ்கர் விருதுகளை பெற்ற ரஹ்மான், அந்த ஆஸ்கார் மேடையில் எல்லா புகழும் இறைவனுக்கே என தமிழ் பேசி பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தார். ஆஸ்கார் விருதுகள் மட்டுமல்லாது சர்வதேச அளவில் மிக உயர்ந்த கிராமி, பாப்டா மற்றும் கோல்டன் குளோப் விருதுகளை பெற்றார். 4 முறை இந்திய தேசிய விருதுகளையும் வென்றவர். தற்போது உலக பிரபலமான கால்பந்தாட்ட வீரர் பீலேவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாகி வருகின்றது. இந்த படத்திற்கும் ரஹ்மான் தான் இசையமைக்கிறார். இது தவிர மேலும் ஒரு ஹாலிவுட் படத்திற்கும் அவர் இசையமைத்து வருகிறார். இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரரான ஏ.ஆர். ரஹ்மான் இம்மாதம் 21ஆம் தேதியில் இருந்து வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை வட அமெரிக்காவில் சுமார் 4 மாத காலம் தொடர் இசை நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். வட அமெரிக்காவில் உள்ள 13 முக்கியமான பெருநகரங்களில் ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு நெருக்கமான இசை பயணம் என்ற தலைப்பில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தப்போவதாக கூறியுள்ளார். ரோஜா படத்தில் தொடங்கி இதுவரை 23 ஆண்டுகளாக இசையமைத்துள்ள சுமார் 100 திரைப்படங்களில் சிறந்த பாடல்கள் மற்றும் தனியிசை கோர்வைகளை இந்த நிகழ்ச்சியின் போது இசைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட் விற்பனை மார்ச் 6ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. வட அமெரிக்காவில் கடந்த 2010ஆம் ஆண்டு இதேபோல் இசை பயணம் மேற்கொண்ட ஏ.ஆர். ரஹ்மான் சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளார்.